ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க வந்து சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் அருமையாக ஒரு லட்டு ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப வேலை ஈஸி, டேஸ்ட் அப்படியே 100% 200% டேஸ்ட்டுக்கு கேரண்டியாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பர் ரெசிபி. ஆயில் எதுவுமே சேர்க்கல, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும் நெய் சேர்த்து அப்படியே வறுத்து ஊற்றுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. அது மட்டும் இல்லை, நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 200 கிராம் அவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து வறுத்துடலாம். கூடவே 3 ஏலக்காயும் போட்டு வறுத்துக்கலாம். எதுக்காக ஏலக்காய் கூட சேர்க்குறேன்னா, அவல் வந்து பவுட்ரு பண்ணுவோம், அது கூடவே ஏலக்காயும் சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ணிடலாம். அதனால் தனித்தனியாக வறுக்க தேவையில்லை. அதனால் ஒன்றாவே போட்டு வறுத்துட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா அது ஒரு டைம் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கணும். கருக விடாமல் வறுத்து எடுக்கணும். கருகுச்சுன்னா கலர் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும். அதனால தான். அவ்வளோதான், அவல் வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ஆற விட்டு தான் பவுட்ரு பண்ணணும். அப்படியே பண்ணோம்னா ஒரு மாதிரி அதை சூட்டுக்கு அதுக்கும் ஆவி வந்துடுச்சுன்னா அப்புறம் ஈரப்பதம் ஆயிரும். அதனால் உதிரியாக நமக்கு வராது. அதனால் நல்லா ஆற வச்சு அப்புறமா தான் பவுட்ரு பண்ணணும். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதே சமயம் இந்த பாகு பக்குவம் கம்பி பக்குவம்லாம் வந்துடாத அளவுக்கு இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துட்டு இப்போ இதில் 2 நேந்திரம் பழம் வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இந்த இதோட சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். பழம் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நேந்திரம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கூடவே நம்ம பவுட்ரு பண்ண அவல் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், நல்ல குருணையாக இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நல்லா முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்து இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துருவோம். அவ்வளோதான். நல்ல கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த தேங்காய், அப்புறமா அந்த நேந்திரம் பழம், அப்புறமா அவல் இதெல்லாம் சேர்த்து அப்படியே இந்த ஒன்றா சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் இதை. அப்புறமா நீங்கள் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் வர்றப்போ இந்த மாதிரி அவல் உருண்டையெல்லாம் நீங்களும் வீட்டில் செய்வீங்க இல்லையா, அதுக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போயுமே நார்மலாக ஒரு உருண்டை லட்டு தான் செய்வோம். இதில் நேந்திரம் பழம்லாம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். எப்படி சூப்பர் லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து 2 நாள் 3 நாள்லாம் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். உடனே உடனே சாப்பிட்ருங்க. ஏன்னா தேங்காயும் பச்சையாக தான் போட்டிருக்கோம், நேந்திரம் பழம் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணணுன்றதே இல்லை. அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து இது அப்படியே இந்த உருண்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதுவும் சூப்பர் டேஸ்ட்டு. 2 in 1 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி ஆயிருமே, இதை வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. அடுத்த நாளும் கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.